ஸ்ரீமாத்ரே நமஹா. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்பாள் ராஜமாதங்கியை பற்றி பார்க்க போகிறோம். இவ யார் அப்படின்னா, அம்பாள் ராஜராஜேஸ்வரியோட மந்திரி. அம்பாள் ராஜராஜேஸ்வரிக்கு வலது பக்கம் இருந்து அவளுக்கு ஆலோசனை தரக்கூடிய ஒரு மந்திரி தான் இந்த அம்பாள். இவளுக்கு மந்திரினின்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா மந்திர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவ, ஆலோசனை வழங்கக்கூடியவ. அதனால அம்பாளுக்கு மந்திரினின்னு ஒரு பேர் உண்டு. இவளோட உண்மையான திருநாமம் வந்து ராஜசியாமலா. மாதங்கிங்கிற பேர் வர காரணம் வந்து மதங்க மகரிஷிக்கு மகளா அவதரிச்சா. திருவெண்காடு ஸ்தலத்துக்கு பக்கத்தில் இருக்க திருநாங்கூருங்கிற ஒரு இடத்துல தான் மதங்க ஆசிரமம் இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய மதங்க மகரிஷி கடும் தபஸ் பண்ணுறாரு அம்பாள் ராஜராஜேஸ்வரியை நோக்கி. அவர் தவத்துக்கு மெச்சின அம்பாள் அவருக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது, நீயே எனக்கு மகளா பிறக்கணும் தாயே, உன்னை ஈஸ்வரனுக்கு நான் மனம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது கேட்குறாரு. அதுக்கு அம்பாள் வந்து, பரதேவதையான நான் வந்து ஜென்மம் எடுக்க முடியாது, என்னோட மந்திரி அதாவது என்னோட சொரூபமாக இருக்கிற மந்திரினி வந்து உனக்கு மகளா பிறப்பான்னு அம்பாள் சொல்லிடுறா. அதன்படி ஒரு ஆடி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அங்கே இருக்க மதங்க புஷ்கரணியில் நீலோத்பல புஷ்பத்துக்கு மத்தியில் குழந்தை ரூபமாக அம்பாள் அவதரிக்கிறா. அவளை மதங்க மகரிஷி எடுத்து சீராட்டி பாராட்டி வளர்த்து சிவபெருமானுக்கு திருவெண்காடு ஸ்தலத்தில் மனம் முடிச்சு கொடுக்குறாரு. சிவபெருமான் வந்து மதங்கேஸ்வரர் அப்படிங்கிற ரூபமாக வந்து காட்சி கொடுத்து திருவெண்காடு ஸ்தலத்துக்கு அழைச்சிட்டு வர சொல்லி அங்கே வந்து மாதங்கியை வந்து அம்பாளை வந்து சிவனுக்கு மனம் முடிச்சு கொடுக்குறாரு மதங்க மகரிஷி. அப்படிதான் இந்த அம்பாளோட அவதாரம் அமையுது. இந்த அம்பாளை வழிபடுறதுனால நமக்கு வந்து சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், நல்ல ஞானம் கிடைக்கும். இன்னொன்று, 64 கலைகளுக்கும் அதிபதியாக விளங்குறவ இந்த மாதங்கி. இவளை பற்றி சொல்லிகிட்டே போகலாம், எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். அப்படி ஒரு அதிகப்படியான ஒரு அம்பாளுக்கு அம்பாளோட புகழை சொல்லி மாளாது, அந்தபடி இருக்கக்கூடியவ தான் மாதங்கி. இவ ரொம்ப வெளியில் வந்து அதிகமாக மாதங்கின்னா யாருன்னு யாருக்குமே தெரியறதில்ல. ஒரு சில ஆலயங்களில் தான் இப்போ வந்து மாதங்கியை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. புதுக்கோட்டையில் புவனேஸ்வரி அம்மன் கோவிலில் அம்பாள் புவனேஸ்வரியோட அந்த வாயிற்படியில் வலது பக்கம் அம்பாள் மாதங்கி இடம்பெற்றிருக்கா. அந்த மாதிரி நிறைய இடங்களில் இப்போ தான் அம்பாளை வந்து வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் மாதங்கியாக வந்து வேறு யாரை நம்ம கும்பிடலாம் அப்படின்னா, மதுரையில் இருக்க அம்பாள் மீனாட்சி வந்து உச்சி காலத்திலையும் சாயரட்சையிலையும் வந்து மாதங்கி ஸ்வரூபமாக அம்பாள் காட்சி தர்றதா சாஸ்திரத்தில் இருக்குது. அங்கே போய் அம்பாளை நம்ம வழிபாடு பண்ணலாம். மற்றபடி இவ்வளோ அம்பாள் தான், எல்லா அம்பாளும் ஒன்று தான். எந்த அம்பாளை வேணாலும் நம்ம அம்பாளா மாதங்கியாக நினச்சி பாவித்து நம்ம வழிபடலாம். இல்லைன்னா ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் ஆவாகனம் பண்ணி வழிபடலாம். எப்படி வேணாலும் அம்பாளை வழிபடலாம். இப்போது இந்த தை அமாவாசைக்கு மறுநாளில் இருந்து மாதங்கி நவராத்திரி அப்படிங்கிற ஒரு புண்ணிய காலம் வருது. இந்த மாதங்கி நவராத்திரியில் அம்பாளை, அதாவது இந்த ராஜமாதங்கியை வழிபாடு பண்ணுனா சகலவிதமான சித்திகளும் கிடைக்கும். இது வந்து உபாசகர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது ஒரு புண்ணிய காலம். மொத்தம் 4 நவராத்திரி இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி ஒன்று தான் எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாமல் ஆஷாட நவராத்திரி, வசந்த நவராத்திரி இருக்குது. அடுத்ததான் இந்த மாதங்கி நவராத்திரி. இது வந்து மாதங்கிக்காக வழிபடக்கூடிய ஒரு நவராத்திரி இது. இந்த நவராத்திரி காலத்தில் ஷியாமலா தண்டகம், சகலகலாவல்லி மாலை, இன்னும் நிறைய அம்பாளோட ஸ்தோத்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம பாராயணம் பண்ணலாம். ஒன்றுமே தெரியாதவங்க அம்மாங்கிற அந்த ஒரு வார்த்தையே ஒரு பெரிய மந்திரம்தான். அந்த அம்மாங்கிற நாமத்தை சொல்லி மாதங்கின்னு அம்பாளை வழிபடலாம். அம்பாளோட நிறம் வந்து அடர் பச்சை நிறம். இந்த பச்சை நிறம் எதுக்குன்னா, அம்பாள் வந்து இயற்கை வேற இல்லை, மாதங்கி வேற இல்லை. அந்த பசுமையை வந்து வெளிக்காட்டுற விதமாக தான் அம்பாள் மாதங்கி வந்து பச்சை வண்ண திருமேனியாக அம்பாள் காட்சி தர்றா. கைகளில் வீணை மீட்டுவா. அம்பாளுக்கு வீணாவாத்தியம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சகல கலைகளுக்கும் அதிபதி இல்லையா அவ. அதோட அம்பாள் இந்த மாதங்கி வந்து வீணை வாசித்து அம்பாள் ராஜராஜேஸ்வரியை மகிழ்விக்கிறதா சொல்லுவாங்க. அம்பாளுக்கு வந்து வீணை வந்து ரொம்ப பிடிக்கும். அம்பாள் கையில் வீணையே வச்சுருப்பா. அதே மாதிரி பச்சை கிளி வச்சுருப்பா, அமிர்த கலசம் வச்சுருப்பா.
இந்த மாதிரியான அம்பாளோட தோற்றம் இருக்குது. அம்பாள் மாதங்கி வந்து கருணா சுரூபிணி, சகலத்தையும் வசம் பண்ணி கொடுக்கக்கூடியவ. அவளோட மந்திரத்திலே இருக்குது, சகல லோக வசங்கரி, சகல ஸ்திரீ புருஷ வசங்கரி, சர்வ துஷ்ட மிருக வசங்கரி அப்படின்னு அம்பாள் வந்து எல்லாத்தையும் நமக்கு வசம் பண்ணி கொடுப்பா. ஜனங்கள்ல இருந்து, தன தானியத்தில் இருந்து, துஷ்ட மிருகங்கள் கூட இந்த அம்பாளை உபாசிக்கிறதுனால நமக்கு வசமாகும் அப்படின்னு மந்திரத்திலே இருக்குது. அப்படிப்பட்டதான அவ்வளவு ஆற்றல் பொருந்தினவ மாதங்கி ஸ்ரீமாத்.